லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். முதல்ல நீங்க வெளியிலிருந்து விஜயின் அரசியலை பார்த்து பேசுவது என்பது வேறு. ஆழி செந்தில்நாதன் வரவேற்கிறேன், ஆனா அந்த உண்மையான கணத்தை உணர்ந்து பேசினாரா அப்படின்னு ஷானவாஸ் சொல்வது இதை பேசிதான் ஆகணும், ஏன்னா இதுதான் அரசியல் சூழல் அப்படின்றப்ப உண்மையில் விஜய் எதற்காக இதை பேசினார், இதனோட பின்னணி என்ன, கட்சி சார்ந்து அதுல நீங்க ஒரு அங்கமா இருக்கிறதுனால எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? 4 பேருமே ஒரு விஷயத்துல என்ன கேட்க வர்றாங்கன்னா, இந்த வெயிட்டேஜ், இந்த வேர்ட்ஸோட வெயிட்டேஜ் தெரிஞ்சுதான் பேசினாரான்னு கேட்க வர்றீங்க. நான் ஒன்று மட்டும் இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை இந்த விஷயத்துல துளி அளவும் தமிழக வெற்றி கழகமும் சரி, தலைவர் தளபதி அவர்களும் எந்த ரிவர்ஸும் பண்ண மாட்டாங்க. அதுல அந்த வேர்டோட வெயிட்டேஜ், அதற்கு வரக்கூடிய நெருக்கடியையும் உணர்ந்துதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது நான் ஆல் த 4 பேருக்குமே இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை. இந்த 3 பேசினா நெருக்கடி வரும்ன்றத புரிஞ்சிருக்கீங்க. இல்ல, நீங்க அரசியல் பொலிட்டிக்கலி நீங்க ஐடியாலஜிக்கலி கமிட்டடா இருக்கும் பட்சத்துல நெருக்கடிகள் வருங்கிறது இயல்பு தானே. இது யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஆனா நாங்க என்ன நெருக்கடி வந்தாலும் அதுல கமிட்டடா இருப்போம். இப்ப நீங்க வேர்டுக்கு வார்த்தைக்கு சொல்லல, இந்த விஷயத்த எங்களை கேள்வி கேட்கிறவங்களை விட நாங்க கமிட்டடா இருப்போம். அந்த அளவுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் தரோம். எங்களோட செயல்பாடு அதை நிரூபிக்கும். வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணிய வண்ணம் செயல்ங்கிற மாதிரி எங்க தளபதி இன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செயல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதை நான் அந்த அஷூரன்ஸை ஒரு சாதாரண தொண்டனா நான் உங்களுக்கு தரேன். இதை நீங்க எதிர்காலத்துல பாப்பீங்க, அவரோட செயல்பாடுகளை பாப்பீங்க. நாங்க ஆல்ரெடி சிஐஏ விஷயத்துல எங்க கருத்தை தெளிவா சொல்லியிருக்கோம். நாங்க ஒன்றிய அரசை எதிர்த்து அந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நீட்டு விஷயத்துக்கு மாநில அரசு ஏற்ற தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காரு தலைவர் தளபதி அவர்கள். அப்போ நம்ம ஐடியாலஜிக்கலி இஷ்யூ பேசிஸா நாங்க கருத்தை சொல்றோம். எங்க கொள்கைக்கு உகந்த விஷயத்தை ஆதரிக்கிறோம், எதிரான விஷயத்தை எதிர்க்கிறோம். இல்ல, அந்த இடம் தான் அரசமைப்பு சட்ட மாற்றம் அப்படின்றது இந்தியாவில் எல்லா கட்சிகளாலும் சொல்லல, இங்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் ஆழி செந்தில்நாதன் அது பற்றி தொடர்ந்து எழுதுறதுனால நீங்க கூட்டாட்சி பற்றி சமீப காலமாக அந்த பேசுவதற்கான அரசியல் அர்த்தம் தேவை வேறொன்றாக மாறி இருக்கிறது. அதை நீங்க பேசுவதற்கான அவசியம் என்னன்னு பாக்குறீங்க? என்ன விஷயம்னா, நீங்க எல்லாத்தையுமே நம்பர்ஸா கான்ஸ்டியூஷன் எம்பிஸ் எவ்வளவு இருப்பாங்க, இதை யார் செய்ய முடியும்ங்கிற வெயிட்டேஜ்ல நீங்க பேசுறீங்க. நான் என்ன அதை சொல்றேன்னா, கேசவானந்த பாரதி கேஸ் 1973ல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபெடரல் சிஸ்டம்ங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வருது. பட் இதை சிங்கிள் ஸ்ட்ரோக்கா ஃபெடரல் சிஸ்டத்தை அடிக்காம மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, அப்போய மத்திய அரசு 1976ல 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மென்ட் மூலமா 5 சப்ஜெக்ட்ஸ், அதாவது எஜுகேஷன், ஃபாரஸ்ட், மெஷர்மெண்ட் அண்ட் வெயிட்டேஜ்னு ஒரு 5 சப்ஜெக்டை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அதுதான் இதோட தொடக்கம். அடுத்தடுத்து வர மத்திய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பெர்பச்சுவேட் பாடிங்க. என்டிஏ கவர்மெண்ட் இருக்கலாம், அடுத்து யூபிஏ கவர்மெண்ட் வரலாம், நாளைக்கு இன்னொரு கொலிஷன் கூட வரலாம். பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பெர்பச்சுவேட் பாடி நீங்க லாஸ்ட் 1976ல இருந்து 2024 இன்னைக்கு 48 வருஷமா பாத்தீங்கன்னா அதுல ஒரு கண்டினியூட்டி இருக்கும். நீங்க ரிவர்ஸ்ல விபி சிங் பண்ணாரு, ஒரு ரிவர்ஸ் மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது வேணா முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் ஒரு ரிவர்ஸ் பண்ணாரு. விபி சிங்கை தவிர்த்துட்டு ஹச்டி தேவகோட ஐக்கிய குஜராத் கவர்மெண்ட்ல கூட பெரிய ரிவர்ஸ் எல்லாம் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறதுக்கு ஒரு பெர்பச்சுவேட் பாடி இருக்கு. இந்த விஷயத்தை நம்பர்ஸை மட்டும் பார்க்காதீங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரான ஃபெடரலிசத்துக்கு நம்பர்ஸை தாண்டி மக்கள் உணர்வு முக்கியம். நான் கேட்பது உணர்வு முக்கியம். ஒரு கட்சி நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான புதிய வாக்காளர்கள், உங்களுக்கான புதிய பயணம், புதிய பாதை இருக்கிறப்ப ஆழி செந்தில்நாதன் சொன்னது இது டிஃபால்ட்டா இந்த அரசியல் இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக பேசுறாங்க. பாமகவின் சொற்கள்ல வேறாக இருந்தாலும் அவங்களுக்கும் பெருசா மாற்று இல்ல, அதிமுகவுக்கு மாற்று இல்லைன்னா உங்களுக்கான தனித்துவம்னு என்ன? உங்க கட்சி அவங்க பேசுறதானே நீங்களும் பேசுறீங்க. அந்த கமிட்மெண்ட் எங்களோட செயல்பாடுகள்ல இருக்கும். இப்போ டிஎம்கே நீங்க டிஎம்கே கமிட்டடா இருக்காங்கன்னு சொல்றீங்க. 2021 தேர்தல்ல அவங்க என்ன சொன்னாங்க, ரகசியம் தெரியும், நீட்டோட விலக்கு, அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியாம நிறைய லாயர்ஸ் கட்சியில் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குங்க, இதுக்கு பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும்னு உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டிருக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க யாரும் படிக்காதவங்க, பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வில்சன் சார் மாதிரி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அவங்க தெரிஞ்சே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்றாங்க. ஆன் த ஏர்ல சொல்றாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸை கொடுத்து அதை மீட் அவுட் பண்ண முடியலன்னா மக்களின் ஆதரவை இழப்பீங்க.
என்ன விஷயம்னா இதை நீங்க உண்மையா இது வந்து கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பிரசிடென்ட் அசெப்ட் ஆகும், லேட் ஆகும்னு சொல்லல. தீர்மானத்தை கூட உங்க ஆட்சியில 60% 3 வருஷத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறீங்க. அப்ப நீங்க எப்படி எங்க கொள்கையில கமிட்டடா இருப்போம். அப்ப நீங்க எப்படி நீங்க முழக்கம் வைப்பீங்கன்னா, நாங்க நீட் விலக்கை பெற்று தருவோம், நேரடியா நீட் விலக்கு அப்படின்னு நாங்க ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்க மாட்டோம், நாங்க அரசமைப்புல மாற்றம் செய்து இதை விலக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல உங்க அப்படிதான் ஸ்டாண்டர்ட். எங்களோட ஸ்டாண்ட் வந்து என்னன்னா, இதை வந்து மத்திய அரசு தான் செய்ய முடியும். மத்திய அரசு 2/3 மெஜாரிட்டி தான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ண முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஆர்டிகல் இல்ல அதுதான். அப்ப நீங்க மத்திய அரசா என்னங்க வைக்க போறீங்களா? இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி வந்து நீங்க அந்த தேர்தல் அவங்களுடைய ஆவணம் இருக்குல்ல, எடுத்து படிச்சு பாருங்க. பேசும்போது வந்து எளிமையா பேசுவாங்க, ஆனா அதுல ரொம்ப தெளிவாக வந்து அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகளில் நீட் வந்து தேவையில்லை என்பது தான் அரசாங்கத்தினுடைய லீகலான ஒரு டெஃபினேஷன். ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து நீட் எடுத்துருவோம்லாம் அவங்க பேசல. பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து என்ன சட்ட ரீதியாக செய்யணுமோ அதை ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு வந்து ஒரு ஏகே ராஜன் கமிட்டி போட்டு அதுக்கு ஒரு அறிக்கையை கொண்டு வந்து அதை பல மொழிகளில் மொழிபெயர்த்து தொடர்ச்சி சட்ட ரீதியாக செய்துட்டு தான் வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும்னா அவங்க செய்ய முன் வராத போது இவங்க தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்களையும் போராட்டங்களையும் தான் கொடுக்க முடியும். அவங்களால செயல்பட அவங்க செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்து அது நிறைவேறாம போனா பேசலாம். அவங்க வாக்குறுதி நீட் விலக்குக்கு சட்ட ரீதியாக நீங்களும் குறுக்கிட விரும்புறீங்க. ஒரு இடைவெளிக்கு பிறகு டிஃபிகல்ட்டியை நான் ஒத்துக்கிறேன். இல்ல அதத்தான் அவங்க பேசுறாங்க, பேசாமலாம் இல்ல. மத்திய அரசு தான் செய்ய முடியும்ங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு இடைவெளிக்கு பிறகு அரசியலமைப்பு சட்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.